ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன விஷயங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எண்ணும் எழுத்தும் கண் என தக. காலையில் எழுந்ததிலிருந்து டெய்லி காலண்டரில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாம் கடிகாரத்தை பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்களிலேயும் இந்த எழுத்துக்கள் வருகிறது, எண்கள் வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் காலையில் எழுந்த உடனே முதல் 5 நிமிடம் நமக்கு என்ன திட்டம், இன்றைக்கி என்ன பணம் வரணும், இன்றைக்கி எவ்வளோ செல்வம் வரும், இன்றைக்கி எப்படி கடன் அடைக்கலாம், இன்றைக்கி எப்படிங்கிறத ஒரு திட்டங்களை, வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம ரொம்ப தெளிவாக சிந்திப்போம், யோசிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் வரணும் அப்படின்னா அந்த பணத்தோடு ஈர்க்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கணும். அப்போ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைய நிலையிலேருந்து ஒரு நிலை உயரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும். இப்போ பொதுவாக பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா கோடி கோடியான பணம் அப்படின்னா குருன்னு அர்த்தம். அப்போ குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு செல்வத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். அந்த குரு எண்களில் 3வது எண்ணாக இருக்கிறார். அதாவது நம்பர் 3 என்கிற இது. அப்போ இந்த குருவை நீங்கள் பணம் உங்ககிட்ட வரணும்னா குரு நம்மளிடத்தில் வரக்கூடிய தகுதியும் தரத்தையும் பண்பையும் பழக்க வழக்கத்தையும் நாம் ஏற்படுத்தினாலே போதும். இது ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பேராசைப்படாமல் இருக்கணும், அறிவார்ந்த சிந்தனை இருக்கணும், நித்தம் நம்ம புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எண் 3 என்கிற எண்ணுக்குள் குரு என்கிற பகவான் ஒளிந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு மேஜிக், இதெல்லாம் ஒரு தாந்திரிக்ஸ். அப்போ இதை போய் இது எழுதுனா வந்துடுமா, அதை பார்த்தா வந்துடுமாங்கிற நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் பெரும் பணம் அப்படின்னா சுக்கிரன். அதனால் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ சுக்கிரன் தான் நமக்கு அனுசரணையை தரக்கூடியவர். சுக்கிரன் என்றால் மனைவி, அனுசரணையாக இருப்பாங்க. எப்போவுமே ஆணுக்கு பெண் அனுசரணை தேவைப்படுகிறது. அப்போ சுக்கிரன்னா பெண்கள், அத்தை, மாமியார், மூத்த சகோதர சகோதரிகள், இவங்கள்லாமே சுக்கிரன்னாலே பெண்கள். அப்போ சுக்கிரன்னாலே அழகாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. அப்போ அந்த சுக்கிரன் என்கிற எண் 6 என்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல. அதுக்கப்புறம் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தினசரி வருமானம், தினசரி நாம் சந்தோஷம், நித்திய அப்படின்னா சந்திரன்னா திங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்குரிய எண் 2. இப்போ காலபுருஷ தத்துவத்தில் ஜோதிட சாஸ்திரத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வீடு லக்னம் என்கிற ஜாதகர், 2ஆம் இடம் என்பது பணம், குடும்பம், தனம், குடும்பம் அப்படின்னு அர்த்தம். பேசுதல் அப்படின்னு. யார் ஒருத்தர் நல்லா அழகாக பேசுகிறாரு, இனிமையாக பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவர் அதை நோக்கி இழுக்கப்படுறார். இங்கே நம்ம சொல்லக்கூடியது என்னென்றால் தகுதியும் தரத்தையும் நீங்கள் சரியாக வைத்து கொண்டு விட்டால் கிடைக்காத விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ எண்ணங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எண்ணங்கள் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். அப்போ எண்ணங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ சுக்கிரனுக்கு உண்டான எண் 6. அப்போ ஹாப்பி. அப்போ லிக்விட் கேஷ், டெய்லி கையில் பணம் புழங்கணும் அப்படின்னாரு. அப்போ அதனால் அந்த காலத்தில் பெரியவங்க வெள்ளி காசு ஒன்று நம்ம உடம்போடு இருக்கணும், வெள்ளி மோதிரம் போட்டிருக்கணும், வெள்ளி அருணாக்குடி போட்டிருக்கணும், பெண்கள் மிஞ்சி போட்டிருப்பாங்க, நல்லா பார்த்துருப்பீங்க, வெள்ளியான பொருள். அந்த கீச்சைனே அதே மாதிரி இந்த நம்ம சாவிகள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி செயின்லேயே இடுப்பில் கோர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அது ஒரு சுக்கிரனுடைய அறிக்கை. அப்போ தினசரி பணம் வர சந்திரன் சொன்னேன். அப்போ மனம்தான் சந்திரன். மனசு அமைதியாக ஓய்வாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு கருத்து. அப்போ மனத்தை சந்தோஷமாக வைத்து கொண்டால், என்ன சார் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, கோடீஸ்வரர்லேருந்து எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, நான் எப்படி சார் சந்தோஷமாக இருப்பேன், இவ்வளோ பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனை இல்லாதவர்களே இல்லை. அந்த பிரச்சனையோடு நீங்கள் வாழ்வது தான் தப்பு. பிரச்சனைக்கு வெளியே இருந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய எண்ணங்கள், அதை நீங்கள் விட்டு உதறி தூக்கி போட்டுட்டு
பிரச்சனையிலே இருந்தீங்கன்னா அது உங்களை இழுத்து உள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கும். பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு அதை கட் பண்ணி குட் பை சொல்லிவிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு நீங்கள் உழைக்க பாருங்கள். அப்போ பணம்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த பிரச்சனை இல்லாமல் போகும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும். அப்போ சந்திரன் பணம் வரணும் அப்படின்னா அம்மா தான். அப்போ அம்மன் வழிபாடு செய்ய செய்ய பணம் வரும். அம்மன் கோயிலுக்கு போக போக பணம் வரும். அப்போ நம்ம அதோட ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கணும். அம்மாவோட ஃபோட்டோ, நம்ம தாயார் ஃபோட்டோ, அவள் தானே அன்பை கொடுத்தா, அறிவை கொடுத்தா, அவள் தான் வாத்தியார். அதனால் என்னால் கல்வி நல்லா வரும். அப்போ நமக்கு சுகம் கிடைக்கும். அம்மாவோட ஃபோட்டோவை, அம்மாவை வணங்குதல், அம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்குதல், அம்மாவினுடைய அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் எல்லாம் நமக்கு சுகம் என்கிற செல்வத்தை கொடுக்கும். இது ஒரு விஷயம். அப்போ அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எதையும் மனதிற்கு பிடித்த மாதிரி செய்யணும். மனம் விரும்பி செஞ்சால் விருப்பம் என்பது காதலாயிடும். அப்போ காதலாயிட்டோம்னா என்ன ஆகும், அதோட ஃப்ரீக்குவன்சி எல்லாம் நம்மகிட்ட சேரும். அப்போ ஒரு வேலையை செய்கிற நம்ம தான் செய்ய போகிறோம், அதை வெறுப்போடு செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதை பொறுப்பாக விருப்பத்தோடு செஞ்சால், விருப்பம் என்றால் காதலாயிடும். காதல்னால் சுக்கிரன் வந்துடுவார், காதல்னால் புதன் வந்துடுவார். அப்போ நமக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைக்கும், நமக்கு நல்ல மனிதர்கள் ஸ்நேகம் உருவாகும். இவ்வளோதான் சார் லாஜிக்கு. உங்களுக்கு நீங்கள் வெறுப்பாக இருக்க விரக்தி அடைவீங்க. அதே நேரம் பொறுப்பாக இருக்க அதற்குரிய கிரகங்கள், அதற்குரிய கதிர்வீச்சுக்கள், அதற்குரிய சமுதாயத்தில் தொடர்புடைய மனிதர்களுடைய பழக்க வழக்கம், முன்னேற்றம், ஐடியாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இவ்வளோதான் லாஜிக், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரோகிணி நட்சத்திரம். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள், ரோகிணிங்கிற தேவதையை நம்ம வைத்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வைத்து கொள்ளுதல், இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நன்மை உண்டாகும். சார் எனக்கு திருப்பதி போன பிரச்சனை, திருப்பதி ஃபோட்டோவை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ள கடவுள்களை வணங்க வரும். இது ஒரு விஷயம். அதே போல் நிறைய நெகட்டிவ் ஓவராக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை எடுத்து நம்ம தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து காலையில் அதை பிச்சு தூக்கி எறியலாம். அதே மாதிரி இருக்க ஒரு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தான் நீங்கள் கேட்டுக்கணும். ஆமாம். அதே போல் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண தெரியணும். அப்போ திங்க் பாசிட்டிவ்னு சொல்லி வெளிநாடுகளில் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் இருக்குது. இப்போ ஒரு முக்கோண வடிவமான ஒரு அட்டை எடுத்து அதில் எனக்கு நான் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு நீங்கள் எழுதி நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் 30 நாளாக நடக்கும். அதற்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அப்போ 27 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கோ 12 ராசியில் பிறந்தவங்களுக்கோ என்ன தசா புத்தி உங்களுக்கு நடக்குதோ அதுக்கு தக்கபடி அந்த மந்திரங்கள் இருக்குது. அந்த பயிற்சி 30 நாளில் நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஆழ்மனதின் சக்திகளை பயன்படுத்தி பண்ணக்கூடியதா. ஐயா நான் அதில் நிறைய பேருக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. என்னுடைய நம்பர் கீழே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வரும். அதை பார்த்து நீங்கள் அந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி எல்லா எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அப்போ நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன்காரன் நீங்கள் வருவார். அப்போ அப்படின்னா அவர் வந்துடுவாருன்னு அதை பற்றியே நினச்சிங்கன்னா அவர் கரெக்டாக நிற்பார். ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உடச்சி போட்டு ஒரு இலையை எடுத்து கிழித்து போட்டுட்டு அவர் வரமாட்டார் கட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு சிந்தனைக்கு போங்க. கண்டிப்பாக அவரை உங்களை நோக்கி வர விடாமல் ஏதோ ஒன்று தடுத்து விடும். அதான் உண்மை. அதுதான். அதே போல் நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. எனக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், அமோகமாக இருக்கேன், நான் சுகமாக இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் எண்ணங்களை சொல்ல அதுக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ வருமானங்கள் கூடுவதற்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் எந்த வைத்தா வெற்றி பெறலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஆஃபீஸ்லேயும் தண்ணீர் வச்சுருப்பாங்க. தண்ணீர் செல்வத்தை இருக்கும், தண்ணீர் சந்திரன். அப்போ தினசரி இருக்குது. அப்போ எப்போல்லாம் தொண்டை வரலுதோ அப்போல்லாம் நமக்கு தண்ணீர் தேவைப்படுது. அப்போ தண்ணீர் இல்லாத ஒரு லாஜிக் இல்லை. அப்போ நம்ம வெளியில் போகும்போது எப்படி போகலாம், பணத்தை இருக்கிற மாதிரி என்னென்ன மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்கலாம், இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதே போல் ஒரு எண்ணெய் நாம் கையில் எழுதணும் அப்படின்னா நம்ம டாக்டர்கள் நாடி பிடிச்சி பார்க்க போகும்போது வாதம், பித்தம், சிலேத்துவம்னு 3 நாடியை பிடிப்பாங்க. அப்போ வாதத்துக்கு ஒரு கிரகம் உண்டு, பித்தத்துக்கு ஒரு கிரகம் உண்டு, சித்தத்துக்கு ஒரு கிரகம் உண்டு. வாதம், பித்தம், சிலேத்துவம் அப்படி இருக்க போகும்போது சந்திரன், சுக்கிரன், குரு
எந்த இடத்துல எழுதினால், எந்த நம்பரை எழுதினால் வாழ்க்கையில் பிரச்சனை நல்லாயிருக்கும், சர்வரோக நிவாரணியாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த இடத்தில் கையில் எழுதுவது என்பதற்கெல்லாம் உண்டு. அது நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி தான் கேட்டுக்கணும். அதே போல் நமக்கு 6 என்கிற எண் சுக்கிரன் அனுசரணைன்னு சொல்லியிருக்கிறேன். அது பட்டம் பதவியெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உடம்புக்கே முடியாதவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், 42 எண் அந்த எண்ணை பயன்படுத்தி நீங்கள் எழுதி வந்தாலும், டெய்லி பார்த்து வந்தாலும், எல்லா இடத்துலையும் எழுதி போட்டாலும் அது உங்களுக்கு என்ன ஆகும், வெற்றிகளை கொடுக்கும். அப்போ அவங்க யூஸ் பண்ணுற பொருள்களை எழுதும்போது அது மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கு தேடித்தரும். இப்படி 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த நம்பர் இன்னாருக்கு கெடுதலாக வருமா அப்படின்னா, சில நம்பர்கள் எல்லாரும் அதுகெல்லாம் விதிவிலக்கு. இப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எப்படி பூமியில் எல்லா இடத்துலையும் படுமோ, அதே போல் அதிர்ஷ்டமான எண்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஃபோன் நம்பரில் இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க, ஒரு சில விஷயங்கள் பாதிப்பை கொடுக்கும். அப்படி இருக்க போகும்போது அந்த எண்கள் உங்களுக்கு சில மைனஸை தந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்து புதிய நம்பரை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஆஃபீஸ் நம்பரை விட்டுருங்க, உங்கள் பர்சனல் நம்பரை நல்ல நம்பரில் அதிர்ஷ்டமான எண்களில் வைத்து கொள்ளும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க முடியல அப்படின்னா அதற்குன்னு ஒரு எண்களை எழுதி அவர்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க ஒருத்தர், அவருக்கு எந்த எண்ணை எழுதுனா அவர் வெற்றி பெறுவார். இப்படி எல்லா விதத்தில் ஒரு நன்மை உண்டு. கடன் பிரச்சனை அடைய, அதே போல் நம்முடைய அரசியல் தொடர்புக்கும் நம்ம வாழ்க்கையில் இழப்பை ஈடுகட்ட உதவுவதற்கும் நம்பர்கள்லாம் இருக்குது. இப்போ வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது, படிப்பை பாதியிலேயே நிற்கிது, நான் படிப்பை இழந்துட்டேன் அப்படிங்கும்போது யாராவது உதவிக்கு வரமாட்டாங்கன்னா பிறர் உதவிக்கு கேட்குவதற்கும் அதுக்குரிய கிரகங்களின் குறியீடுகள் எண்கள்லாம் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வரணும்னா அதுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ சொந்தக்காரங்க என்கிட்ட சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, சொந்தக்காரங்க எங்கள் அக்கா என்கிட்ட இப்போ நல்ல வசதியாக இருக்கா உதவ மாட்டா, எங்கள் அண்ணன் நல்லா வசதியாக இருக்கா உதவ மாட்டான்னா அதுக்குன்னு ஒரு எண் இருக்குது. இப்படி விரைவில் கல்யாணமாக கணவன் அடிக்கடி சந்தேகப்படுறான் அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்கும் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நேயர்களே, இந்த வீடியோவில் பொறுத்தளவில் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய அதிர்ஷ்ட எண்கள் உண்டு. அது எப்படி பணத்தை பெருக்கலாம், எப்படி வாழ்க்கையோடு இருக்கலாங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, பணம் கட்டுங்க. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் நான் கூப்பிட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.